நலம், மனநலம், உயிர் நலம் எல்லாமே உணவில் இருந்து. வள்ளலார் சொன்ன பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் ஃபுட்ஸ் உங்கள் வாழ்க்கை மாற்றம். சுவைக்காக அல்ல, சுகத்திற்காக சாப்பிடுங்கள். உப்பு, சர்க்கரை, பால் நம் ஆரோக்கியத்தின் 3 எதிரிகள். உணவு இயற்கையாக இருந்தால் நோய் இயற்கையாகவே போய்விடும். உணவு முறை. வள்ளலார் ராமலிங்க அடிகள் காட்டிய வழி. உடல் நன்றாக இருக்க உணவு முறை எப்படி இருக்க வேண்டும்? நல்ல கேள்வி. நம் உடம்ப சீராகவும் செம்மையாகவும் இருக்க உணவு முறையும் சீராக இருத்தல் வேண்டும். இயற்கையோடு ஒத்து அமைய வேண்டும். 1. நம் உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவினை ஏற்க பழகிக் கொள்ள வேண்டும். 2. வேண்டாத உணவுப் பொருள்களை பழக்க தோஷத்தினால், பரம்பரை பழக்கத்தினால், சூழ்நிலை காரணத்தில் உண்டு உடம்பை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. உதாரணத்திற்கு காஃபி, டீ, ஹார்லிக்ஸ், போன்விட்டா, காம்ப்ளான், மைலோ போன்ற பானங்களை பழக்க தோஷத்தினால் அருந்தி உடம்பை கெடுத்துக் கொள்கிறோம். இதனால் எவ்வித பயனும் கிடையாது. இது கெடுதி என அறிவுக்கு எட்டிய பின்னும் பழக்க தோஷத்தினாலும் நிலை காரணத்தினாலும் அலட்சிய மனப்பான்மையாலும் விட மனம் வருவதில்லை. இதற்கு வைராக்கிய மனம் வேண்டும். கெடுதி என்பதை உணர்ந்தபின் விட்டு விட வேண்டும் என்கிற உறுதி மனப்பான்மை வேண்டும். உடல் நலம் பெற உணவு முறை அறிதல் வேண்டும். 3. உணவு பண்டங்களை நம் உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதை பாசிட்டிவ் உணவு என்ற, ஏற்காததை, தள்ளக்கூடியதை நெகட்டிவ் உணவு என்றும் அறிந்து அதன்பட ஏற்க வேண்டியதை ஏற்றும், அகற்ற வேண்டியதை அகற்றியும் நம் உணவு முறையை நாமே தேர்ந்து எடுத்து சாப்பிட பழகிக் கொள்ள வேண்டும். தாங்கள் கூறும் பாசிட்டிவ் உணவு எது, நெகட்டிவ் உணவு எது என்று விளக்கமாக கூற முடியுமா? பாசிட்டிவ் உணவு என்பது நம் உடலில் ஏற்படும் கழிவுகளை அகற்றும் உணவாகும். 1. சாறு உள்ள பழங்கள் 80% சாறு, 20% சக்கை உள்ளதாகும். 2. சதை பற்றுள்ள பழங்கள் 40% நீரும் 60% சதையும் உள்ளதாகும். 3. கீரைகள் தாது உப்புகளும் வைட்டமின்களும் புரத சத்துகளும் உள்ளவை. 4. கொடிக்காய்கள் வெள்ளை பூசணிக்காய், சுரைக்காய், அவரைக்காய், புடலங்காய், பாவக்காய், பீர்க்கங்காய் போன்றவைகள். 5. நிலத்திற்கு மேல் விளையும் காய்கள் வெண்டைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ் போன்றவைகளாகும். தூய்மையான சாத்வீக உணவாகும். சூரிய ஒளியிலும் காற்றிலும் உள்ள சத்துக்களை இவைகள் எடுக்கின்றன. இந்த 5 விதத்தில் விளையும் பொருட்கள் அனைத்தும் பாசிட்டிவ் வகையை சேர்ந்தவைகளாகும். நெகட்டிவ் உணவுகள் என்பது கழிவுப் பொருள்களை உடனடியாக வெளியேற்றாமல் உடலுக்குள்ளேயே நோய்களை உற்பத்தி செய்யும். தக்க வைத்துக் கொண்டு 1. பால் பொருட்கள், பால் வகையறாக்கள், பால், தயிர், வெண்ணெய், நெய், பால் கோவா. 2. எண்ணெய். பதப்படுத்தப்பட்ட எண்ணெய்களும் ரேடியோவிலும் டிவியிலும் விளம்பரம் செய்யும் அத்தனை எண்ணெய் பொருள்களும் பதப்படுத்தப்படுகின்ற செயல்முறை. இந்த எண்ணெய்களில் உள்ள இன்றியமையாத கொழுப்பு அமிலங்கள் அழிக்கப்படுகின்றன. இந்த அமிலங்கள் இல்லாத உணவு உடலில் ஜீரணமாவது மிகவும் கடினம். ஆதலால் தான் எண்ணெய் பொருள்களை அறவே நீக்கப்பட வேண்டும் என்கிறோம். 3. கிழங்குகளில் மாவுச்சத்து தான் அதிகம் உள்ளது. வேறு விசேஷமான சத்து எதுவும் கிடையாது. மலசிக்கலை கிழங்குகள் ஏற்படுத்தும் தன்மையுடைய எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் மலசிக்கல் தான். மலசிக்கல் தான் ஆதி நோய், மூலகாரண நோயாகும். விஷகிருமிகளை உற்பத்தி செய்யும். மலசிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள குழந்தை பருவம் தொட்டே கிழங்கு வகைகளை தவிர்த்து சாப்பிட பழகி கொள்ள வேண்டும். இவைகளில் கேரட், பீட்ரூட் கிழங்கு வகைகளிலிருந்து வேறுபட்டவை. காய் இனத்தை சேர்ந்தது. கிழங்குகள் அனைத்தும் காய்கள் அல்ல. கிழங்குகளில் சேனைக்கிழங்கு மட்டும் மருந்தாக உபயோகிக்கலாம். உருளைக்கிழங்கில் அதிகமாக மாவு சத்து உள்ளது. உருளைக்கிழங்கு மற்றொரு பொருளோடு சேரும்போது அதன் தன்மையும் வினையும் வேறாக மாறுகிறது. அதனால் மாவு சத்துள்ள உருளைக்கிழங்கை வேக வைத்து சாப்பிடலாம். அத்துடன் மசாலா பொருள்களை எண்ணெயில் சேர்த்து சுவைக்காக சாப்பிட்ட ஆல் சிப்ஸ், பொரியல் அளவிட்டு கூற முடியாத தீமைகளை உடலில் விளைவிக்கும். மாவு பொருள்களுக்கு ஜென்ம விரோதி எண்ணெய் பொருளாகும். உதாரணம் தோசை, வடை, பூரி, போண்டா முதலியன. 4. உப்பும் வெள்ளை, அஸ்கா, சர்க்கரை என்கிற சீனி.
உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்பு போட்ட பண்டம் தொப்பையிலே என்று கூறி கடல் உப்பை எல்லா உணவுகளிலும் சேர்த்து சாப்பிட்டு பழகி அதற்கு அடிமையாகிவிட்டோம். உப்பினால் ஏற்படும் தீமைகளை அளவிட்டு கூற முடியாது, எழுதவும் முடியாது. அவ்வளவு தீமை தரக்கூடிய விஷப்பொருளாகும். உப்பு உணவு சாப்பிடுவதால் இரத்தம் கெட்டியாகும், உடலில் உஷ்ணம் அதிகமாகும், தோல் காய்ந்து வறட்சி ஏற்படுத்தும், இரத்த அழுத்தம், பரபரப்பு, கோபம், கவலை, பயம் இவைகளை ஏற்படுத்தும். கையில் இறைவன் உப்பு பொருளை இயற்கையான கீரைகளில் மனிதனுக்கு தேவையான அளவு படைத்துள்ளான். அவற்றை சமைப்பதால் செயற்கை முறைகள் தாது உப்புகள் அழிந்து விடுகின்றன. அந்த சுவைக்காக உப்பை சேர்த்து சாப்பிட பழகிவிட்டோம். பசுமையாக கீரைகளை அரைவேக்காட்டுடன் சாப்பிட்டால் உப்பு தேவையில்லை என்பதை உணர முடியும். அடுப்பில் இட்டு வேக வைப்பதால் சத்துக்கள் அழியும். கொடிக்காய்கள், கீரைகள், இளநீர், அருகம்புல் சாறு, வில்வச்சாறு, துளசி சாறு இவைகளில் உப்பு சத்து அதிகம் உள்ளது என்பதை அனைவரும் அறிதல் வேண்டும். மூலிகை சாறுகளில் 5 வெள்ளை சீனி, இதனை நாம் வைட்டமின் திருடன் என்று பெயர் சூட்டியுள்ளோம். பதப்படுத்துதல் என்கிற பெயரால் கரும்பு சாற்றில் உள்ள உயிர் சத்துக்கள் அனைத்தும் சாகடிக்கப்பட்டு வெறும் இனிப்பு சத்தும் எடுத்துவிட்டு ராசாயன பொருள் அத்துடன் சேர்த்து செய்வதால் அதனை அதிகம் உண்ணும் மக்கள் இன்று நீர் இழிவு நோய் என்றும் சர்க்கரை வியாதி என்றும் கூறி அவதிப்படுகிறார்கள். அதிக சர்க்கரை உபயோகப்படுத்துவோருக்கு பற்களும் எலும்பும் பலமிழந்துவிடும். இதற்கு மாறாக கரும்பு வெல்லம், தென்னை வெல்லம், பனை வெல்லம் உபயோகித்தால் மேன்மை தரும். இனிப்பு சத்துக்கள் உடலுக்கு தீமை இழைக்கக்கூடியதாகும். 5 பதப்படுத்திய உணவுகள் இன்று டப்பாக்களிலும் பாலித்தீன் பேக்குகளிலும் புட்டிகளிலும் மலிவானது என கூறி விற்கப்படும் அனைத்து பொருள்களும் மனித இனத்திற்கு கேடு விளைவிக்க கூடியவைகளாகும். உதாரணத்திற்கு கோகோ கோலா, பெப்சி, லிம்கா டப்பாக்களில் அடைக்கப்பட்ட பழச்சாறுகள், பாலித்தீன் பைகளில் உள்ள பால், மோர், தயிர் போன்றவைகளில் இயற்கை தன்மை முழுவதும் அழிந்து ஜீரணத்திற்கு கடினமாகி உடலில் அசுத்தத்தை சேர்த்து நோய் உற்பத்தி செய்கிறது. ஏற்கும் உணவுகள் போசிட்டிவ் ஃபுட்ஸ்: 1 சாறுள்ள பழங்கள், 2 சதைப்பற்றுள்ள பழங்கள், 3 பச்சை கீரைகள், 4 கொடிக்காய்கள், 5 நிலத்திற்கு மேல் நோக்கி விளையும் காய்கள். ஏற்கா உணவுகள் நெகட்டிவ் ஃபுட்ஸ்: 1 பால் பொருட்கள், 2 எண்ணெய் வித்துக்களும் எண்ணெய்களும், 3 கிழங்குகள், 4 உப்பு, சர்க்கரை, பால், 5 பதப்படுத்திய உணவுகள். இயற்கை உணவினால் உடல் நலம் சோர்வுற்று தளர்ந்து போகாதா, பலவீனமாகி விடாதா? இயற்கை உணவில் எல்லா தாது பொருள்களும் உள்ளன. நமது உடலுக்கு தேவையான அனைத்து விட்டமின்களும் உள்ளன. நாம் சாப்பிடும் செயற்கை உணவில், சமைத்த உணவில் அளவுக்கு மீறிய மாவு சத்து பொருள்கள் தான் உள்ளன. அதனால் மலச்சிக்கல் ஏற்பட்டு எல்லா நோய்களுக்கும் மூல காரணமாகி விடுகிறது. மாவு சத்துதோடு கூடிய பொருந்தா உணவுகளும் சேர்வதால் உடல் நலம் கெடுகிறது, நோய் உண்டாகிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நமது உடலுக்கு தேவையான சத்து பொருள்கள் இயற்கையில் கிடைப்பதால் சோர்வும் தளர்வும் ஏற்படாது என்பது உறுதி. நோயற்ற வாழ்வுக்கு தளர்வும் சோர்வும் ஏது? நாம் உண்ணும் உணவில் எத்தனை வகைகள் உண்டு? 3 வகையாக பிரிக்கலாம். 1 கனி உணவு, இயற்கை உணவு. 2 சமைத்த சைவ உணவு, செயற்கை உணவு. 3 புலால் உணவு, இறைச்சி, மீன், முட்டை போன்ற மாமிச உணவு. 1 கனி உணவுகள்: இயற்கையாக இறைவனால் படைக்கப்பட்ட பழங்களை உண்டு வாழ்ந்தால் அதனால் கனிவான உள்ளம், கனிவான செயல் ஏற்படும் என்பது உறுதி. கனிச்சாறு எப்போதும் நல்லது. 2 சமைத்த சைவ உணவுகள்: செயற்கை முறையில் இயற்கையாக உள்ள காய்கறிகளை, கீரைகளை சிதைத்தும், அறுத்தும், வெட்டியும், வேக வைத்தும், உப்பு, காரம், மசாலா பொருள்களை சேர்த்தும் வாய்க்கு ருசியாக சாப்பிடும் உணவு மனதை பேதலிக்க செய்யும். நாவுக்கு அடிமையாகும் நிலை ஏற்பட்டுவிடும். அதிக பசி, அதிக ருசி, அதிக நோய் ஏற்பட மூல காரணமாக அமைந்துவிடும் என்பதை அறிக. 3 புலால் உணவுகள்: இயற்கையால் உண்டாக்கப்பட்ட நாம் உயிர் போல் உள்ள ஜீவன்களான கோழி, ஆடு, மாடு, மான், பன்றி போன்ற மிருகங்களையும் பறவைகளையே கொன்று சாகடித்து உயிரற்ற பிணங்களை நாம் சாப்பிடுவது மிக மிக கேவலமான செயலாகும். நாம் உண்ணும் உணவின் தன்மையே நம் உடலில் ஊறும் என்பது உண்மை.
அதலால் கண்டிப்பாக புலாலை தவிர்த்தல் வேண்டும். நம் குடல் மயான பூமி அல்ல என்பதை உணர வேண்டும். இறந்தவர்களை புதைக்கவும் எரிக்கவும் செய்யும் இடம் மயான பூமி. நம் குடல் மாயான பூமி அல்ல என்பதை உணருங்கள். நமது குடல் புனிதமான இடமாகும்.